நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராயம்மன் திருப்படி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வழியை பொறுத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, காரணம் 7ல் இருந்த சனிவானுடைய நேரடி 7ஆம் பார்வையை நீங்கள் தூக்கி சுமந்தீர்கள். அதனால வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய கெட்டவர்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் அவங்கள என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியலன்ற ஆதங்கமும் விரக்தியும் உங்களுக்கு இருக்கும். திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கலையே, திறமை இல்லாதவனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருச்சே அப்படின்ற ஒரு மன விரக்தி தன்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும். எல்லாமே காரணம் இந்த 7ல இருந்த சனிவான். அப்படிப்பட்ட சனிவான் இப்போ வக்ரம் அடைய போறாரு. உங்களுடைய பொறுமைக்கு பொக்கிஷம் மாதிரி சில பலன்களை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். உங்களுடைய சிங்கத்தினுடைய ராஜநடை ஆரம்பம் நிச்சயமான முறையில் இன்றைய பதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சனிவனுடைய வக்ர பயிற்சியினுடைய பலன்களை டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, நாம நம்மளுடைய வாழ்க்கையில நல்லவனா இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா நல்லவனா இருந்தால் நமக்கு நல்லது நடக்குமா, அதுல கேள்விக்குறிதான். நம்ம சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களா இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க கெட்டவங்களா இருந்து நம்ம நல்லவனா இருந்தா கண்டிப்பா நமக்கு கெடுதல் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான், அப்படி ஒரு வாழ்க்கையில தான் நீங்க சூழ்நிலையை சந்திச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 7ல சனிவான் இருக்கிறாரு. அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்துல கும்ப ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அந்த சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும், தன்னுடைய இயல்பான குணநலன்களை மாற்றும். அதுக்கு பிறகுதான் வக்ரம். அதாவது சனி பகவானால் எந்தெந்த ராசிக்கு கெடுபலன் நடந்துச்சோ அந்த கெடுபலன் நடக்காது, நல்லது நடக்கும். சனி பகவானால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடந்துச்சோ நல்லது நடக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட சனிவனுடைய வக்ரம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த வருஷம் இறுதியில நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த சனிவான் பின்னோக்கி நகர்ந்து வரப்போகிறார். வக்ர கதியில் தான் இருக்க போகிறார். நவம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நேர்கதியாக பயணிக்க போறாரு. கிட்டத்தட்ட சதய நட்சத்திரம் வரை வரப்போறாரு. ஸோ வக்ர பயிற்சி என்பது அவர் ராசி மாறவில்லை. கும்ப ராசியிலேயே புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் அவர் பயணிக்க போறார். ஓகேங்களா? இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவானால் ஏற்பட்ட தடை, பிரச்சனை, கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? 7ல இருக்கக்கூடிய சனிவனுடைய பார்வை நேரடி 7ஆம் பார்வை உங்கள் மீது விழுந்தது. அதனாலேயே மனக்குழப்பம், தடுமாற்றம், பயம், இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வன, வசியம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல பயந்து பல காரியத்துல நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தவிச்சிங்க இல்லையா, அந்த ஒரு நிலைப்பாடுகள் மாறும். முக்கியமா வாழ்க்கை துணையால், வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லை, வாழ்க்கை துணைக்கு இந்த உடல்நல பிரச்சனை இருக்கு, அதுல ஒரு பயம், அல்லது வாழ்க்கை துணையோட குணநலனே சரியில்லை, அவங்க தவறான வழிக்கு போறாங்க, அதனாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அல்லது வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்குது. இப்படி வாழ்க்கை துணையுடன் போராடி கொண்டிருந்த உங்களுடைய போராட்டமான ஒரு வாழ்க்கை இனி நிம்மதியானதாக மாறும். ஓகேங்களா? ஸோ கட்டுப்பட்டு அடங்கி கிடந்த இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இனிமே நிம்மதியாக, சந்தோஷமாக, சுதந்திரமாக உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நேரத்தை செலவழிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் முதல்ல நடக்குது. பிரிந்த கணவன் மனை ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்குது. புரியாத வாழ்க்கை துணை புரிவார்கள் உங்களை பற்றி. அதனால் இனி நல்ல ஒரு புரிதலோடு இல்லறம் சிறக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். அதனால் இனி முதல்ல அந்த பிரச்சனை தீரும். ரெண்டாவது, இந்த சனிவானுடைய பார்வை, முக்கியமா சனிவானுக்கு 3, 7, 10 பார்வை பலன் உண்டுங்க. சனி பார்க்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த 7ல இருந்த சனிவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியை பார்த்தாரு. உங்களுடைய சிம்ம ராசிக்கு மேசம் என்பது 9ஆம் வீடு. 9ஆம் வீடு அப்படின்றது தந்தை ஸ்தானம் சொல்லிக்கலாம். ஸோ பாக்கியஸ்தானம். அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளும் அனுகூலமான பலன்களும் கிடைக்காம போச்சு. உங்களை விட மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பதவியில் இருக்கக்கூடியவங்க, நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்காம போச்சு. எதிர்பார்த்த பதவி கிடைக்கல. இப்படின்னு தவித்த உங்களுக்கு இந்த நிலைப்பாடுகள் மாறி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அதனால பதவியும் பட்டமும் தேடி வரும். அதே போல பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கும், தந்தை வழி உறவுகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்றதுக்கும், சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு யோகம் அதிகமாகவே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க, விட்டுறாதீங்க. மேலும் நிலத்தால் இருந்த தகராறு பிரச்சனை நீங்கி நில யோகம் உண்டு, நிலத்தால் லாபங்கள் உண்டு.
அதே போல் நீங்கள் ஒரு பதவியில் போய் ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சம்பள உயர்வு, ப்ரமோஷன் போன்ற நிலைப்பாடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய ஒரு தொழிலில் ஒரு பொசிஷனில் போய் உட்காருங்க, அது எந்த சந்தேகம் இல்லை. மேலும் இந்த சனியோட நேரடி 7ஆம் பெற உங்கள் மீது விழுந்தது இல்லையா, இப்போ பார்வை மாறுது. ஏன்னா சனிவான வக்ரமடைகிறார். ஸோ இதன் காரணமாக உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். உடலில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் குறைபாடுகள் இருந்தாலும் அது சரியாகும். ஸோ நிறைய பேத்துக்கு இந்த குழந்தை பாக்கி இல்லைன்னு ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைக்கு உடல் காரணம், உடல் குறைபாடு காரணம் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த குறை சரியாகும் இந்த ஒரு தருணத்தில். ஸோ அது விலகும். ஓகேங்களா. மேலும் இந்த அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து தலையில் பெரிய பெரிய ஒரு மண்டை குடைச்சலாக இருக்குது, என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை, அரசாங்க லோனாக இருக்கலாம், அரசாங்க தண்டனையாக இருக்கலாம், அல்ல வம்பு அளவுக்கு கூட்டு கேஸ் பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது ஒரு சுமூகமாக முடியக்கூடிய தருவாயில் வந்து நிற்கும். அதனால் ஏற்பட்ட அந்த தலைவலி என்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இதுக்கு அடுத்து சனிவனுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியில் பதிஞ்சிருக்கு. அந்த பார்வை இப்போ மாறுறதுனால அது உங்களுடைய சிம்ம ராசிக்கு அந்த விருச்சிகம் அப்படின்றது 4ஆம் வீடு. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிம்மத்திற்கு 4ஆம் வீடு அமைதால் சுகஸ்தானம். அப்போது வண்டி வாகன யோகங்களும் சொத்துக்கள் உருவாகக்கூடிய பாக்கியங்களும் உண்டு. சொத்து தகராறு, வண்டி வாகனத்தில் விபத்து, வண்டி வாகனத்தில் பழுதாகிறது, அடிக்கடி செலவாகிறது போன்ற பிரச்சனைகள் வச்சு அந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும். சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு 4ஆம் வீடுன்றது கர்ப்பப்பையை குறிக்கும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீர்க்கட்டி பிரச்சனை சரியாகும். அதே போல் கண்டிப்பாக பூப்படைவது, சமய சடங்குகள் போன்ற விசேஷங்கள் நடக்கும். சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் கல்வி ஸ்தானம் இந்த 4ஆம் வீடு. அப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு டிப்ரெஷன், கூட படிக்கக்கூடிய நண்பர்களால் ஒரு தொந்தரவு, அவங்க பண்ண தவறுக்கு நீங்கள் ஒரு பலிகடை ஆகியிருப்பீங்க. சரியான ஒரு மனநிலை படித்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியலை, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை இப்படின்னு ஏதாவது ஒரு மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனையை சந்தித்து கொண்டு இதனால் படிப்பில் எங்கே நம்ம கோட்டை விட்டுருவோமோ அப்படின்னு பயந்த ஒரு நிலைப்பாடு இப்போ மாறிவிடும். ஸோ தலைகீழாக மாறும். கண்டிப்பாக ரிசல்ட் நல்ல விதத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்து நல்ல புதியதொரு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆசைப்பட்ட படிப்பை படிப்பீங்க இந்த ஒரு தருணத்தில். ஸோ அதனால் இனிமேல் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 15 வரை யாருக்கிட்டையும் அடங்கி இருக்கணும், கட்டுப்பட்டு இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லை. உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடி வரும் இந்த தருணம். அதே நேரத்தில் கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பொறுமைக்கும் வழிகளுக்கும் இனி பொக்கிஷமான இந்த பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்த மாசமும் இல்லை. உங்களுடைய பொறுமைக்காகவே இறைவன் இந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சனிவனுடைய வக்கரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால இனிமேல் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த 7ல் சனிவன் வக்கரம் அடைகிறார். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக 7ஆம் வீட்டுக்குரியவர். அதனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் சனிவானுக்கு அவ்வப்போது தீபமேற்றி வழிபாடு செய்கிறதும், உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான், ஸோ நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு செந்தாமரை மலர் சாற்றி வழிபாடு செய்வது, அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கையை ஈடே செய்வார் கண்டிப்பாக சூரிய பகவான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மேலும் நல்லது நடக்கும். ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறீங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.